Welcome to Love Today channel. This video sponsored by Buy Mode Shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy Mode e-shopping. இன்றைக்கி ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்குல சப்பாத்தி மாவில் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்சு. இதோட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டா அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதோட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் சப்பாத்தி மாவு பாதத்துக்கு. இப்போ கலந்தாச்சு. இதோட மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஊற வச்சுருங்க 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் நல்லா ஒரு துணி போட்டு இது போல் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சூடானா கடுகு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா. இப்போ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்தாலும் இடித்து வச்சு இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சு நல்லா கலந்து விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். இப்போ இதில் நல்லா கலந்துக்குங்க. இதில் 1/2 லெமன் புளிஞ்சுக்குங்க, ஒரு புளி போட்டு சுவைக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, மசிச்சு வச்சா உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது சப்பாத்தி மாவில் போட்டு இது பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு நடுவில் வைக்கிறது இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை மேலே லைட்டாக நெய்யை தடவிட்டு உள்ள வச்ச ஸ்டஃபிங் மாவை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மேலே லைட்டாக இது பண்ணிக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெள்ளை தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சைடிஷ் வந்து கெச்சப்பும் வச்சுக்கலாம், இல்லை தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.